நீங்கள் வந்து திமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் இந்த கூட்டணியெல்லாம் சேர்ந்தீங்க அப்படின்னு மக்கள் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதிமுக காரங்க, பாஜக காரங்க, மற்ற கூட்டணி கட்சிக்காரங்க, திமுக எதிர்ப்பாளர்கள், இவங்க எல்லாருமே இப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிறது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பாஜகவை வீழ்த்துவதற்கு தான் இந்த கூட்டணியில் சேர்ந்திருக்காரோ அப்படிங்கிற சந்தேகமே எங்களுக்கு வருது. ஏன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணி 2024 தேர்தலில் உங்களை எல்லாம் மீறி அண்ணாமலை தலைமையில் அந்த கூட்டணியை உருவாக்குனாங்க. பாமக, ஏசி சண்முகம், பாரிவேந்தர், அத்தனை பேர், ஜான் பாண்டியன், அத்தனை பேர் வந்து அந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் சீட்டையும் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பிரச்சாரமும் பண்ணி எல்லாம் நடந்து கிட்டத்தட்ட 18% வாக்கு வங்கி எடுத்து அது ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா 2 திராவிட கட்சிகளை மீறி 3வது அணி அமைக்கிறதெல்லாம் இங்கே வந்து பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி அமைத்த 3வது அணியிலேயே மிகச்சிறந்த 3வது அணி இதுவாக தான் இருக்கும். அவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காங்க அவங்க. அப்படிப்பட்ட அந்த 3வது அணியை நீங்கள் இன்னைக்கு சில்லா உடைச்சிட்டீங்க. அப்போ உங்களுடைய டார்கெட் என்ன? திமுகவா இல்லை பாஜகவா? ஏன்னா நீங்கள் ஏற்கனவே வந்து பாஜக வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்கள் 2024க்கு முன்னாடி தேர்தலில் கூட்டணி உடைச்சிங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து எல்லாரும் உடனே வந்து அண்ணாமலை தான் காரணம்னு சொல்லுவாங்க. அண்ணாமலை காரணமாக இருந்தாலும் அவரையும் மீறி அமித்ஷாவையும் மோடியையும் சந்திப்பதற்கு உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தது. நீங்கள் தான் அதை பயன்படுத்திக்கல. கடைசி நேரம் வரைக்கும் டெல்லி தலைமை உங்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தது அப்படிங்கிறது உண்மை. அந்த கூட்டணியை அமைக்காமல் போனதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து 2024 தேர்தலை சந்தித்தால் தமிழகத்தில் பாஜக காலூன்றி விடும். நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு 6-7 சீட்டு தர வேண்டி இருக்கும். அப்போ மொத்தமாக வந்து அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியோட ஒரு 15 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ஜெயிச்சிட்டா பாஜக இங்கே காலூன்றி விடும். அது நடக்கக்கூடாது. நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, பாஜக மட்டும் இங்கே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நீங்கள் கூட்டணி வைக்கல. இது எல்லாருக்கும் தெரியும். பாஜக காரங்களுக்கும் தெரியும், அமித்ஷாவுக்கும் தெரியும், மோடிக்கும் தெரியும். ஆனாலும் அதையும் மீறித்தான் இன்னைக்கு பாஜக உங்ககிட்ட இறங்கி போயிட்டு இருக்காங்க.